அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிநாதர் காவியம் ஆக்கமத்திற்கு பெரிதும் ஊக்கமளித்த ஆசான் கவிராசர் அவர்களுக்கு அழகான நன்றி மலர்களை அளித்து மகிழ்கின்றேன். இப்பொழுது ஆதிநாதர் காவியம் பற்றி ஒரு சிறு கவிதை பார்க்கலாம். ஆதிநாதர் காவியம். மருதேவி கருவிலே வரமென பூத்து ஈரைந்து திங்கள் வயிற்றிலே சுமந்து நாபியின் மகனாய் பூமியில் பிறந்தார். அன்னையின் கைகளில் மலரெனப் பொழிந்து புன்னகை முகத்துடன் மருதேவி மடியில் மெல்லத் தவழ்ந்து அன்பினிலே வளர்ந்தார். அயோத்தி மன்னா, அழகிய கண்ணா, அகிலம் போற்றும் மன்னாதி மன்னா, நாபியின் மகனே நல்லறம் கொண்டு இல்லற வாழ்வில் இல்லாள் இருவரை இன்பமாய் மணந்து 100 மழலைகளை முத்தென ஈன்று வித்தகராய் ஆக்கினார். ஆதி மக்களுக்கு போதித்த அறவுரை 6 தொழில்களும் கட்டிடக்கலைகளும் பயிர் தொழில்களும் சமையல் கலைகளும் கைத்தொழில் கலைகளையும் புனிதமாய் கற்பித்தார். அவ்வறிவை பெற்ற மக்கள் புவியெங்கும் பரப்பி பண்புடனே வாழ்ந்தனர். திருமகள் மருதேவியின் பேத்திகளோ பேரழகிகள், கற்பூர புத்தி கொண்டவர்களாம். தந்தையின் வலப்பக்கமாய் பந்தமென வந்த மகள் பிராமிக்கு எழுத்து முறைகளையும், தந்தையின் இடப்பக்கமாய் சொந்தமென வந்த மகள் சுந்தரிக்கு எண் கணிதத்தையும் கற்பித்தார். இவ்வாறு கல்வி அறிவியலையும் கணித அறிவியலையும் வானவியல் சாஸ்திரத்தையும் முதலில் பெண் பிள்ளைகளுக்கே கற்பித்த ஞானமே எழிலொடு விளங்கியது ஆதியின் படைப்பு, ஆதியின் சிறப்பு. பிராமியின் வட்டெழுத்து குடைவர கோயில்களில் பிரமிக்க வைக்கும் கல்வெட்டின் பூக்களாயின. உலக வாழ்வை வெறுத்து புலனின்பங்களை அடக்கி பல நாள் கடும் தவம் புரிந்து மீண்டும் நாடு திரும்பிய ரிஷபநாதருக்கு ஆகாரம் கொடுக்கும் முறை அறியாதது ஏனோ தெரியவில்லை, புரியவில்லை. எனவே அவர் தவம் தொடர்ந்தார். நாட்கள் கழித்து மீண்டும் நாட்டை நாட சிந்தையில் உதித்தது சித்திரமாய் விழித்துணர்ந்து கனிபோல் இனிக்கும் கரும்பு சாற்றினை பக்தினுடன் படைத்து பரவசமாய் மகிழ்ந்தனர். உடல் வலிமை கடல் என கொண்டவராம். நடையிலும் உடையிலும் அழகுடன் மிளிர்பவர் இவராம். கொடைகுணம் படைத்தவர் இவராம். படைபலம் மிக்கவர் இவராம். விடை சொல்லும் விவேகம் உடையவர் இவராம். கடையிலா ஞானம் பெற்றவர் இவராம். கைலை மலையில் அருகனை நினைத்து அருவநிலை அடைந்து தடையிலா வீடு பேறு பெற்றவர் இவராம் ரிஷபநாதர். பாக பிரிவினை பற்றி ஆதியின் சொத்தில் பாகம் பிரித்தாலும் தாண்டவமாடும் பேராசை, ஆணவம் தரும் அதிகார ஆசை, மனம் கலங்கச் செய்யும் பொல்லாத பொறாமை, போர்க்களம் காண விருப்பம் கொண்டனர் ரிஷபரின் மகன்கள். தாத்தாவின் பேரன்கள் ஆதியின் பிள்ளைகள். 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளிகள். தாத்தாவின் பேரன்களும் விதிவிலக்கு அல்ல. தாத்தாவின் பேரன்களும் விதிவிலக்கு அல்ல. உயிர்வதை தவிர்க்க அகிம்சை வழியில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நிகழ்ந்தது. கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நிகழ்ந்தது. பரதனும் பாகுவும் முட்டி மோதி நின்றனர். விழித்திரல் போட்டிகளோ வியப்பில் ஆழ்த்தின. ஜலயுத்த போட்டிகளோ கலகலப்பாய் நடந்தன. மல்யுத்த பந்தயமோ அமர்க்கலமாய் களை கட்டியது. ஒருபுறம் பரதா பரதா என்ற முழக்கங்களும், மறுபுறம் பாகு பாகு என்ற ஆரவாரங்களும் மக்கள் ஆர்ப்பரிக்க போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டிக்களமும் உத்வேகமாக நகர்ந்தது. இறுதியில் வென்றது பாகுபலியே ஆயினும் வென்றது பாசம்தானே. சகோவை வென்ற பாகுவின் மனமோ கலக்கமாய் நின்றது. நிலத்தின் வாழ்வு நிலையில்லை, உயிருடன் சேர்ந்த உடலும் நிலையில்லை. இருக்கும் வரையில் இருக்கும் வாழ்வில் பிழை கலைந்து பற்றிய வாழ்வை சற்றே உதறி போட்டிக்களத்தில் எடுத்த முடிவை ஏட்டில் எழுதும் சரித்திரம் படைத்து காட்டை நோக்கி கைலை அடைந்தார். சிறப்புற பலகாலம் ஆட்சி செய்த பரதன் நரைமுடி கண்டதும் வாழ்வை வெறுத்து முடிசூட மறுத்து இன்ப வாழ்வை துறந்து இல்லற வாழ்க்கை இவ்வளவுதானோ, மிச்சமுள்ள வாழ்க்கை எவ்வளவோ இருக்கிறது என்று உணர்ந்து நாட்டை துறந்து அருகன் நாமம் போற்றி அறவாழ்வை ஏற்ற பரத சக்கரவர்த்தி மன்னரும் துறவரம் ஏற்று முக்தி பூண்டார். சக்கரவர்த்தி பரதனின் திறமையை வரமெனப் பெற்ற இக்கண்டம் பாரதம் என நிரந்தர பெயரும் நிலைத்த நிதர்சனமே. அருகண்ணாமம் போற்றிடுவோம், அன்பும் மரமும் கொண்டு வாழ்ந்திடுவோம், அகிம்சை நெறியை அணிந்திடுவோம், ஆசையும் ஆணவமும் அகற்றிடுவோம், அறிவின் ஒளியை ஏற்றிடுவோம், அமைதியின் பாதையில் நடந்திடுவோம். ஆதிநாதர் அருளால் அகிலம் பலம் பெற, பாகுபலி புகழால் பாரெங்கும் மரம் தழைக்க, ஆயுள் முழுவதும் அமைதியாய் வாழ்ந்து
அருகன் திருவடி சேருவோம், வீடு பேறு பெறுவோம். ஆதிநாதர் பகவானுக்கு ஜே, பாகுபலி சுவாமிக்கு ஜே. அருகன் அருளே என்றும் துணை, அருகன் அருளே என்றும் துணை. நல்வாய்ப்புக்கு நன்றி. சமயக் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா.